உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பாபுவளவு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் பாரன், மண்டல துணை செயலாளர் தமிழ், மண்டல பொருளாளர் சம்பத், மாநில துணை செயலாளர் கானாகவி, தொகுதி செயலாளர் சிறுத்தை சின்னையன், ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசன், கன்னியப்பன், சுதானந்தன், ஆற்காடு நகர செயலாளர் ராஜன் மற்றும் மாலதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, சேவூர், பெருமாநல்லூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிக்கூடத்தின் அருகே 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் தனியார் மற்றும் அரசு மதுபான கூடங்களை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையிலான மது போதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் அவிநாசி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் பழசண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்டோ தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ரஹீம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதுக்கடைகளை அகற்றக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். அவிநாசி பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் மணிமகள் மன்றம் என்கின்ற பெயரில் அவிநாசி பிரசித்தி பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வர் ஆலயமும், அதேபோல் மங்களம் ரோட்டில் பள்ளிவாசலும், அதேபோல் சேவூர் ரோட்டில் தேவாலயம் இருக்கக்கூடிய பகுதியில் மதுபான கூடங்களை அமைத்து, அதேபோல் அரசு பள்ளி இருக்கக்கூடிய பகுதியில் டாஸ்மாக் கடைகளில் மதுபான கூடங்களை அமைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அவிநாசி பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தார்கள். அந்த பல்வேறு போராட்டங்கள் எடுத்ததன் விளைவாக யாரெல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை பின்வாங்க செய்து விட்டார்கள். இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, தந்தை பெரியார் திராவிட கழகம் மற்றும் சமூக விடுதலை கட்சி மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட தமிழ் புள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து மது போதைக்கு எதிரான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது அவிநாசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கு இடையூறாகவும், பள்ளிக்குழந்தைகளுக்கு இடையூறாகவும், அதேபோல மத வழிபாட்டு தலங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுபான கடைகளை உடனே அகற்ற வேண்டும். இல்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை இந்த கூட்டமைப்பின் சார்பாக நடத்த என்று இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஸ்னேகாவிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் வாக்குச்சாவடி நிலைய முகவர்கள் நியமனம் செய்ய அங்கீகரிக்கப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை வழங்கினார். அப்போது கட்சி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், அன்பழகன், பொன் தென்னரசு, வழக்கறிஞர் ருத்ரகுமார், டேவிட், அஸ்வின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாகை மாவட்டம் சிக்கல் அருகே பொன்வெளி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேர்களை தேடி என்ற முகாம் பொறுப்பாளர்கள் சந்திப்பு கூட்டம் நாகை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரகுமார், மகளிரணி மாவட்ட செயலாளர் ஜெயஸ்ரீ மகேந்திரன், ஒன்றிய செயலாளர் வடிவேல், ஒன்றிய துணை செயலாளர் புலியூர் ரமேஷ், தேமங்கலம் ஜோதிபாஸ், அரவிந்த், மூவேந்தர், தலித் பாட்ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சி அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்திலும் கீழ்கதிர்பூர் கிராமத்திலும் ஒன்றிய செயலாளர் சத்யா ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அருள்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்தல் மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து மாவட்ட செயலாளர் அருள்நாதன் கருத்துரை வழங்கினார். இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் மதியாதவன், சேகர், பொருளாளர் திருமாதாசன், ஊடக அமைப்பாளர் கனகராஜ், மாநகர மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், மகளிர் விடுதலை இயக்க துணை செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வல்லவன், நகர செயலாளர் பாலாஜி மற்றும் தம்பிதுரை விடுதலை ரமேஷ், பர்னபாஸ், சந்துரு, சுதாகர், கோபி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களால் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அண்ணன் அருள்நாதன் அவர்கள் தலைமையில் கடந்த 18/1/2025 நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் மாநகர், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியம், வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் உள்ளிட்ட ஒன்றிய நகர செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் காலையில் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இப்போதைக்கு காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்துடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டங்களில் மாவட்ட செயலாளர் அவர்கள் முகாம் செயலாளர்களுக்கு, ஒன்றிய செயலாளருக்கு, நகர செயலாளருக்கு BLA 2 படிவங்களை கொடுத்திருக்கிறார். இந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மிக விரைவில் கொடுத்து மாவட்ட ஆட்சியரகத்திலே ஒப்படைக்க இருக்கிறோம். தேர்தல் பணிகளில் விடுதலை சிறுத்தைகள் தீவிரம் காட்டி வருகிறோம். அதேபோல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக களப்பணி ஆற்றுவது குறித்தும் கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் படிப்பகம் அமைப்பது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தலைவர் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் மிகுந்த எழுச்சியான மாவட்டம் என்பதை நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நன்னிலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி புதிய மாவட்ட செயலாளர் அச்சுதை உலகநாதனுக்கு கட்சியினர் பொன்னாடை போர்த்தி பணிகள் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் திருவாரூர் நாகை மண்டல செயலாளர் NTED முரசு, துணை மண்டல செயலாளர் சீமா மகேந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கோவை கணேசன், செல்வராஜ், மாரியப்பன், நகர ஒன்றிய நிர்வாகிகள் திருமா ராஜேஷ், பாஸ்கர், ரகுராம் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். என்னை திருவாரூர் மாவட்டம் நன்னில சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக அறிவித்த எழுச்சி தமிழர் வாதம் புரட்சியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று திருமண மண்டபத்தில் நன்னிலத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற காலங்களில் நன்னிலத்தில் சிறப்பாக கட்சி வளர்ச்சி முகாம் கட்டி விடுதலை சிறுத்தைகளை இயக்கும் என்றும் வருகின்ற 31ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றும் என்று கூறுகிறேன். சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் புதிதாக மாவட்ட செயலாளராக தலைவரால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அச்சுதை உலகநாதன் அவர்களுக்கு இன்று நன்னிலம் திருமண மண்டபத்தில் அவருக்கு பாராட்டு விழா கூட்டம் நடைபெற்றது. அதை ஒட்டி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அனைத்து நிலை நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் விடுதலை சிறுத்தைகளும் திரண்டு வந்து பாராட்டுகளை தெரிவித்தனர். அந்த மண்டபத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் மண்டல நிர்வாகத்திற்கு கட்டளையிட்ட ஆணையிட்ட மாவட்ட நிர்வாகத்தை ஒருங்கிணைத்து பாக முகவர்கள் 2ஆம் முகவர்கள் கூட்டத்தை சிறப்பாக நடைபெற செய்து அதற்கான பட்டியலை தயார் செய்யப்படும். 2ஆவதாக நம்முடைய மாநாட்டிற்கான பணிகளை ஆயத்த பணிகளாக செய்வது என்றும், 3ஆவதாக ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்களை தேர்வு செய்வது,
தலைவரின் ஆணைக்கிணங்க ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஒருங்கிணைத்து மண்டல மாவட்ட நிர்வாகத்தை ஒருங்கிணைத்து பழைய புதிய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒருங்கிணைத்து ஒருமனதாக ஒன்றிய நகர நிர்வாகிகளை தேர்வு செய்து தலைவரிடத்திலே ஒப்படைப்பது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்கான ஆயத்த பணிகளை நாம் மேற்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியில் வழிகாட்டுதலாக நானும் தம்பி சீமா மகேந்திரன் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டோம். இதனுடைய நிகழ்ச்சியினுடைய தலைமையாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அச்சுவை உலகநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டார். NT இடிமுரசு மண்டல செயலாளர் நாகை திருவாரூர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் அறிமுக விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார், ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி, மாவட்ட துணை செயலாளர் ஓவியர் மின்னல், காங்கேயம் தொகுதி மாவட்ட செயலாளர் ஜானக்ஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளராக சிறுத்தை முருகவேல் அவர்களை அண்மையில் அறிவிப்பு செய்தார். அவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அறிமுக விழா கூட்டம் தற்போது தாராபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு மேலாள் மாவட்ட செயலாளரும் தற்போது எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டல துணை செயலாளருமான அன்பு சகோதரர் ஓவியர் மின்னல் அவர்கள் புதிய மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் அவர்களை ஆடை ஒட்டி அறிமுகம் செய்து வைத்தார். ஈரோடு மண்டலத்தின் செயலாளர் தம்பி ஜாஃபர் அவர்கள் இந்த அறிமுக விழாவில் பங்கேற்று தமது வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார். கட்சியின் மூத்த தோழர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்று இந்த அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற மே 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். மே 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு செய்வோம் என்கின்ற தீர்மானத்தை இந்த அறிமுக விழாவில் ஏற்படுத்தியிருக்கின்றோம். எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தாராபுரத்தில் அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான பெரும் பணியை செய்வோம் என்று மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் அவர்கள் தமது ஏற்புரையில் உறுதிபட சொல்லியிருக்கின்றார். இப்படி மே 17 நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கும் 2026ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகளின் பணி மிகுந்த உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் இயங்கும் என்பதை இந்த அறிமுக விழாவில் நாங்கள் உறுதியேற்றுக் கொண்டோம். நன்றி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,